Hello everyone, welcome back to the channel. Exercise 9.1 question number 6. A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from his eyes to the top of building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walked towards the building. இந்த இடத்துல ஒரு boy இருக்காரு. இவரோட height வந்து 1.5 meter. ஸோ இவருக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு டால் பில்டிங். இவர் வந்து இங்க இருந்து இந்த பில்டிங் வந்து பாக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த பில்டிங் வந்து எவ்வளவுனா இதோட ஹைட் வந்து 30 மீட்டர். ஸோ இதை நம்ம ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இது இங்க ஒரு பாய் இருக்காரு. இவரு இந்த 30 மீட்டர் பில்டிங்கை வந்து பாக்குறாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது the angle of elevation இதான் அவரோட ஐஸ் இங்கேதான் இருக்கும். from top of the building increases from 30 degree to 60 degree. ஸோ இது வந்து horizontal line, இதுதான் வந்து horizontal line. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த horizontal line இப்போ angle of elevation வந்து 30 degree. So building increases from 30 to 60 as he walks towards the building. So first 30 டிகிரில இருக்கு. இவர் வந்து இப்ப அந்த பில்டிங்கை நோக்கி போறாரு. ஸோ அப்படி அந்த பில்டிங்கை நோக்கி போகும்போது அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி ஆயிடுது. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்ப நம்ம வந்து find the distance he walked towards the building அப்படின் போது இவர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வாக் பண்ணது towards the building. இந்த டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம் அந்த ட்ரையாங்கிள. ஸோ இங்கதான் வந்து இந்த பாய் நின்றுட்டு இருக்காரு. இவரோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். இது டால் பில்டிங். இதோட ஹைட் வந்து 30 மீட்டர் டால். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அவர் கிரியேட் பண்ற ஆங்கிள் வந்து அவர் மேல இந்த பில்டிங்கை பார்க்கும்போது அந்த ஆங்கிள் வந்து angle of elevation 30 degree. அவர் இந்த பில்டிங்கை நோக்கி டுவர்ட்ஸ் பில்டிங்கை போகும்போது 60 டிகிரி ஆங்கிள், இந்த இடத்துக்கு வரும்போது 60 டிகிரி ஆங்கிள் இருக்கு. ஸோ அவரு இந்த டிஸ்டன்ஸ் அவர் வாக் பண்ணி வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ABCDE F. நம்ம ED தான் இங்க கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். AB டிஸ்டன்ஸ் தெரியும் 30 மீட்டர், பட் AF என்னன்னு தெரியாது. பட் BF நமக்கு தெரியும் 1.5 மீட்டர். ஏன்னா இது 1.5 மீட்டர்னா இதுவும் 1.5 மீட்டர் தான் இருக்கு. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா தான் நடந்து போகிறாரு. அப்போ இது 1.5. அப்போ நம்ம AF மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். AF ஈக்குவல் டு AB minus BF. இப்போ AB வந்து நமக்கு 30 meters, BF 1.5 meter. இதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு 28.5 மீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த AF வந்து 28.5 மீட்டர்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு எடுத்து சால்வ் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து AFE எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் 28.5. இப்போ நம்ம வந்து பேஸ் கால்குலேட் பண்ணோம். FE தான் தெரியும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை ரிலேட் பண்ற ஆங்கிள் பேஸ் பெர்பெண்டிகுலர். இது வந்து தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பெர்பெண்டிகுலர். ஸோ நமக்கு பேஸ் வேணும். அப்போ இதை ரிலேட் பண்ற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வந்து tan theta. tan theta ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை பேஸ். பெர்பெண்டிகுலர் பை பேஸ். Theta ஓட வேல்யூ 60. tan 60 equal to perpendicular 28.5 divided by base FE. இப்போ நம்ம tan 60 ஓட வேல்யூ √3. 28.5 divided by FE. FE தான் வேணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். √3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா 28.5 divided by √3. நமக்கு FE வந்து 28.5 கிடைச்சிருக்கு. அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். AFD ட்ரையாங்கிள். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் AFD ட்ரையாங்கிள் AF
ஏஎஃப்டி எடுத்துக்கிட்டா இங்க ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஆங்கிள் வந்து 30, இதோட ஹைட் 28.5 ஏ. அகைன் நம்ம இந்த பேஸ் தான் கால்குலேட் பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ tan theta தான். tan 30 ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் 28.5 பை பேஸ் FD வேணும். ஸோ tan 30 ஓட வேல்யூ 1/√3. 1/√3 equal to 28.5 divided by FD. FD நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிட்டு 1/√3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்தா 28.5 into √3 நமக்கு FD கிடைச்சிருக்கு. நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா ED தான் வேணும். ஏன்னா இங்க இருந்து அவர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வாக் பண்ணியிருக்காரு டுவர்ட்ஸ் பில்டிங். ஸோ அப்போ ED வேணும்னா கால்குலேட் பண்ணுவோம். ED டோட்டல் டிஸ்டன்ஸ் FD. FDல இருந்து FE சப்ராக்ட் பண்ணா நமக்கு ED கிடைச்சிடும். ஸோ ED equal to FD minus FE. FD 28.5 into √3 minus FE 28.5 divided by √3. ஸோ இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். எடுத்தா நமக்கு டினாமினேட்டர் √3. ஸோ நியூமரேட்டர் 28.5 into √3 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ண √3 minus 28.5. 8.5 into 3 √3 into √3 3 minus 28.5 divided by √3. இப்போ நம்ம 28.5 into 3 85.5 minus 8.5 divided by √3. So 85 minus 28.5 நமக்கு 57 divided by √3 இருக்கு. ஸோ இந்த √3ங்கிறது irrational number. அதை ரேஷனலைஸ் பண்ணணும் நம்ம 58/√3 into √3/√3. ஸோ divided by 3. ஸோ 57 3யும் கட் பண்ணா 3s are 3, 9 3s are 27. ஸோ 19 into √3 யோட டிஸ்டன்ஸ் வந்து 19 into 3. ஸோ அவர் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து வந்து 19 into √3 இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பாய் வந்து இந்த பில்டிங் டுவர்ட்ஸ் பில்டிங் வந்து நடந்திருக்காரு.